இன்று நாம் காண இருப்பது மோகனா அதாவது காந்தமலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். மோகனூர் காந்தமலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் வரலாறு. மாவட்டம் நாமக்கல். நகரம் பட்டணம் மோகனூர். மலை பெயர் காந்தமலை. பனி சூழ்ந்த மலை. மலையில் எழுந்தருளிய முருகன். இக்கோவில் ஒரு சிறிய மலை மேல் அமைந்துள்ளது. இம்மலையை காந்தமலை என அழைக்கிறார்கள். இது ஒரு மிக பழமையான முருகன் திருத்தலம். இங்கு பாலசுப்பிரமணியர் என அழைக்கப்படும் முருகன் சிறிய வயதில் பிள்ளையாக அருள்புரிகிறார். புராண வரலாறு. ஒருமுறை பார்வதியும் சிவபெருமானும் ஒரு ஞானப்பழத்தை சாப்பிட சண்டையிட்டனர். முருகன் அந்தச் சம்பவத்தில் கோபித்து தாய் தந்தையிடம் இருந்து விலகி ஒரு மலைக்குச் சென்று தவமிருத்ததாக கூறப்படுகிறது. அந்த மலைதான் இங்கு உள்ள காந்தமலை என்பதும் இத்தலத்தில் முருகன் முதன்முதலில் தனியாக வாழத் தொடங்கிய இடம் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது. இதனால் முருகன் இங்கு பாலரூபத்தில் தனிமையில் ஞானத்தோடு அருள்புரிகிறார். கோவில் அமைப்பு மற்றும் சிறப்புகள். மலைக்கு ஏறுவதற்கு 39 படிகள் உள்ளன. அவை 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 ராசிகளை குறிக்கின்றன. கோவிலில் உள்ள மூலவர் பாலசுப்பிரமணியர். கையில் தண்டம் தண்டாயுதம் ஏந்தி நின்று அருள்புரிகிறார். இந்த வடிவம் மிக அரிதானது. பெரும்பாலான முருகன் கோவில்களில் வேல் கொண்டிருப்பார். ஆனால் இங்கு தண்டம் கொண்டிருப்பது பாடசாலை ஆசிரியராகவும் தியானசங்கரராகவும் பொருள் தருகிறது. முருகனுடன் வள்ளி தெய்வானை இல்லாத தனிப்பட்ட வடிவம். முகம் மிகவும் சாந்தியுடனும் ஞான தரிசனத்துடனும் அமைந்துள்ளது. கலை மற்றும் சிற்பக்கலை. கோவில் முழுவதும் பழைய திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது. முக்கிய கட்டிடங்கள்: ராஜகோபுரம், மகா மண்டபம், நவக்கிரக சந்நிதிகள், விநாயகர், விஷ்ணு, சனி, சந்திரன், சிவன், துர்கை சன்னதிகள். திருவிழாக்கள். தைப்பூசம் மிக பெரிய திருவிழா. பக்தர்கள் வெள்ளியாக சாமி தரிசனம் செய்கின்றனர். கந்த சஷ்டி 6 நாட்கள் விரதமும் சூரசம்ஹார நிகழ்ச்சியும். பங்குனி உத்திரம் வள்ளி தெய்வானை கல்யாணத்தின் அடையாளம். திருக்கார்த்திகை ஒளி விழா. ஒவ்வொரு பக்தராலும் தீபம் ஏற்றப்படுகிறது. பக்தர்களால் நம்பப்படும் பலன்கள். இங்கு வழிபட்டால் பிள்ளை பேறு, திருமண தடை நீக்கம், கல்வி மேன்மை, தொழில் முன்னேற்றம், மன அமைதி, அருளோசை என அனைத்து விதமான பேறுகளும் கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர். அருள்மிகு பாலசுப்பிரமணியரின் தனிச்சிறப்புகள். இங்கு முருகன் மிகவும் பாலரூபத்தில் நன்னெறி குருவாகவும் ஞானமயமாக காட்சி தருகிறார். முருகனின் மிக அரிய வடிவங்களில் ஒன்று தான் இங்கே காணப்படும் தண்டாயுத முருகன். பயண வழி. நாமக்கல், திருச்சி, கரூர் வழியாக மோகனூர் செல்லலாம். நாமக்கல் அல்லது கரூர் ரயில் நிலையம், பஸ் நிலையம் மூலம் எளிதாக செல்லலாம். தனியார் வாகனங்கள், ஆட்டோ வசதி உள்ளது. முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் அன்பர்களே. மோகனூரில் மகிமை மிகும் பாலா முருகா போற்றி. காந்தமலை மீது கனிவோடு வீற்றிருக்கும் குமரா போற்றி. தண்டாயுதம் தரித்த தயாள சுவாமி போற்றி. ஞானவெளி வார்த்தும் நாதா போற்றி. வேலின்றி தண்டமே வீசும் விக்ரமா போற்றி. வள்ளி தெய்வானை இல்லாது தவமிருக்கும் யோகி போற்றி. முத்திரையின் அடையாளமாய் மலர்ந்த அருள்நாதா போற்றி. பசுமை மலையின் மேல் 11 முகங்கள் போற்றி. மாயையை வென்ற மெஞ்ஞான சூரன் போற்றி. சுப்பிரமணிய சாமியே சுத்த சந்நிதானா போற்றி. தாய் தந்தையிலிருந்து விலகி தவஞ்செய்த ஞான போற்றி. பக்தனுக்கே பறைசாற்றும் பாவ நாசகா போற்றி. தண்டை காட்டி தருமம் போதிக்கும் தெய்வமே போற்றி. சஷ்டி விரதக்காரருக்கு சுவாமியே போற்றி. பசுபதி புத்திரா பவம் போக்கும் பரமா போற்றி. சுத்த பசுமை மலையில் சூரிய ஒளியாய் பொலிவாய் போற்றி. பாலகனாய் அருள் பரப்பும் பரஞ்சோதி போற்றி. மனநிம்மதி தரும் மனோகர முருகா போற்றி. புகழ்பெற்ற காந்தமலையில் பொற்கதிராய் வீற்றிருப்போன் போற்றி. 39 படிகளில் நம்பிக்கையை ஏற்றி அருள் தரும் பாலா போற்றி. தெய்வீக நாதம் ஓங்கும் தளத்தில் வாழும் சாமியே போற்றி. நாமக்கல் நாமத்தில் நற்பெருமை சேர்த்தோனே போற்றி. பழனி முன் தங்கிய பரம குருவே போற்றி. எல்லா யுகங்களிலும் எளியருக்கே அருளும் எம்பெருமான் போற்றி. காந்தமலை கவசமாய் காத்து நின்ற கந்தா போற்றி. மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறியன மதுவேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.